வணக்கம் நண்பர்களே, என் பெயர் மோகன். என்னுடைய பர்சனல் வெப்சைட் leomohan.net, தமிழ் வெப்சைட் வந்து eTheni.com. இதுக்கு முன்னாடி யூடியூப்பில் கார்ப்பரேட் வேர்ல்ட் சேலஞ்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு தனியார் துறை பெருநிறுவனங்களில் நாம் சந்திக்கும் சவால்களை பற்றி ஒரு வீடியோஸ் சீரீஸ் பண்ணியிருந்தேன். அதில் ஒவ்வொரு எபிசோடும் ½ hour இருந்தது. அது பார்த்துட்டு மக்கள் சொன்னாங்க, ரொம்ப லெங்க்தியாக இருக்குது, யாருக்கும் டைமே இல்லை, இப்போல்லாம் ½ hourலலாம் என்ன பண்ண முடியும், யாருக்கும் அவ்வளோ டைம் கிடைக்கிறதில்ல அப்படின்னு சொன்னாங்க. என்னுடைய 2வது சீரீஸ் இப்போ போயிட்டுருக்கு, ஸ்டாக் மார்க்கெட் இன் தமிழ், பங்கு வர்த்தகம் எப்படி பண்ணலான்றதை பற்றி என்னுடைய அனுபவங்களை ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன். அதில் அது வந்து குறைச்சி 15 minutes ஒரு எபிசோடாக பண்ணேன். அதுவும் லெங்க்தியாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. 5 minutesக்குள்ளே ஏதாவது சொல்ல முடியுமா அப்படின்னு சொன்னாங்க. குறிப்பாக என் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும், கிருஷ்ணன், ராஜ்மோகன் சொல்லிட்டு ஐடியில் எல்லாம் பெரிய தலைகளாக இருக்காங்க. அவங்க சொன்னாங்க 5 நிமிஷத்தில் ஏதாவது கன்வே பண்ண முடியுமா அப்படின்னு சொன்னாங்க. அது என்ன, எப்படி கன்வே பண்ணுறது? ஸ்டாக் மார்க்கெட் டாபிக்ஸ் எல்லாம் ரொம்ப டெப்த்து, இல்லை கார்ப்பரேட் வேர்ல்ட் சேலஞ்சஸ் டாபிக்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பேஸ் கிரியேட் பண்ணி அதுக்கு ஒரு இன்ட்ரொடக்ஷன் கொடுத்து அதுக்கப்புறம் தான் மெயின் டாப்பிக்கே வர முடியும். இஷ்யூஸை சொல்லி அதுக்கு ரெசல்யூஷனும் சொல்லணும். இது முடியாது. இப்போ 5 நிமிஷத்தில் என்ன கன்வே பண்ண முடியும் அப்படின்னு யோசித்த போது ஒரு ஐடியா கிடச்சிது. ஸோ இன்ஸ்பிரேஷன் கிடச்சிது. அதை வச்சு நான் இதில் கற்றுக்கிட்ட விஷயங்களை சிலதில் உங்களுக்கு 5 minutesல நான் பகிர்ந்துக்கிறேன். இப்போ நம்ம தமிழ் இணையம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தமிழ் இன்டர்நெட் பார்த்தீங்கன்னா, ஜாதி வெறி, மொழி வெறி, இனவெறி, மதவெறி, இப்படி ஃபுல்லாக அன்ப்ரொடக்டிவ் ஆக்டிவிட்டீஸில் தான் நிறைய போயிட்டுருக்கு. பார்த்தீங்கன்னா தமிழும் கற்றுக்கிட்டு இன்டர்நெட்டும் கற்றுக்கிட்டு இருக்கிற டைமை நல்ல விஷயங்களை யூஸ் பண்ணாமல் ரொம்ப தரம் தாழ்ந்து தமிழை எவ்வளோ கேவலப்படுத்த முடியுமோ அவ்வளோ கேவலப்படுத்தி தமிழ் அகராதியிலே இல்லாத வார்த்தைகள் எல்லாம் எழுதி ரொம்ப சப்ஸ்டாண்டர்ட் ஆகிட்டுருக்கு. அப்போ இவங்க இந்த 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 வெறி எதுவுமே யாருக்காக அவங்க அந்த தரம் தாழ்ந்து போகிறாங்களோ அவங்களுக்கு எதுவும் உதவுறதில்லை. இப்போ தமிழ் மொழிக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னா எவ்வளவோ பண்ணலாம், யாரும் பண்ணுறதில்ல. ஜாதிக்கு எது பண்ணணும், நம்ம சமுதாயத்துக்கு பண்ணணும், எவ்வளவோ பண்ணலாம், அது யாரும் பண்ணுறதில்ல. அப்போ ரொம்ப குறைச்சி பேர் தான் நல்ல விஷயங்களை இன்டர்நெட்டில் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. தமிழில் வந்து கீபோர்ட் டெவலப் பண்ணியிருக்காங்க, சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணியிருக்காங்க, தமிழில் வெப்சைட்ஸு, தமிழில் அகராதிகள் வெளியிட்டிருக்காங்க, தமிழ் கேலண்டர் வெளியிட்டிருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் ரொம்ப நம்ம நன்றி சொல்லணும், ரொம்ப தலை வணங்கணும் அவங்களெல்லாம். ஏன்னா அவங்க வந்து வெறுமே ஃபேஸ்புக்கு, ட்விட்டர், வாட்ஸ்அப்பை யூஸ் பண்ணி சும்மா ஹேட்ரட் மெசேஜஸ் ஸ்ப்ரெட் பண்ணாமல் கான்ட்ரிபியூஷன் ஏதோ யூஸ்ஃபுல்லாக பண்ணுறாங்கன்றதுனால அவங்களுக்கு நம்ம ரொம்ப நன்றி சொல்லணும். இப்போ ஃபேஸ்புக், ட்விட்டர் யூஸ் பண்ணுறவங்களாம் யாராவது ஓட்டு போடுறாங்களா? இல்லை. அப்போ ஒரு கட்சியை பற்றியோ ஒரு மத தலைவரை பற்றியோ இல்லை ஒரு மதத்தை பற்றியோ எழுதிக்கிட்டு நமக்கு ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் தான் தவிர்த்து வேறு ஒன்றும் பிரயோஜனமே இல்லை. நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வேணால் கொடுக்கலாம், ஆனால் அதனால் யாருக்கும் பயனில்லை. சரி, அதை விடுங்க. இப்போ நம்ம யூஸ்ஃபுல்லாக ஏதாவது பண்ணலான்னு யோசிச்சு தான் இந்த டாபிக் எடுத்திருக்கேன் நான். 5 minutesல என்ன பண்ணலான்றதுனால இப்போ ஃபஸ்ட்டு ஃபியூ டாபிக்ஸ் என்னென்னா, தமிழ் கீபோர்டு இன் ஐஃபோன் அண்ட் ஐபேட் பார்க்கலாம். அப்புறம் தமிழ் யூனிகோட் டைப்பிங் இன் விண்டோஸ் பிளாட்ஃபார்ம் பார்க்கலாம். அப்புறம் ஈட்ரா மைண்ட் மேப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேரை பற்றி பேசலாம். இது ஃப்ரீவேர் இது. அப்புறம் தமிழ் டைப்பிங் இன் மேக் பார்க்கலாம். அப்புறம் மைக்ரோசாஃப்ட் OneNote எப்படி யூஸ் பண்ணுறது, அதோட பயன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இன்னும் ஏதாவது டாபிக்ஸ் அப்பப்போ தோணத்தோடு நான் இதில் ஆட் பண்ணிக்கிட்டே போகிறேன். இப்போதைக்கு இந்த 5 டாபிக்ஸ்க்கான வீடியோ ரெடி பண்ணியிருக்கேன் நான். அதை நான் இன்றைக்கி ரிலீஸ் பண்ணுறேன் நான். உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியாஸ் இருந்ததுன்னா சொல்லுங்கள். இப்போ நான் குறிப்பாக இதில் 2 பேருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஒன்று வந்து dinamani.com, அவங்க இதில் பிளாக் ரெஜிஸ்டர் பண்ணதுனால ரெஃபரல் லிங்க்ஸ் வருது. 2வது வந்து tamilmanam.net, அவங்க வந்து தமிழ் பிளாக்ஸ்லாம் அக்ரிகேட் பண்ணுறாங்க. அவங்கள்ட்ட இருந்தும் ரெஃபரல் லிங்க்ஸ் வருது. அவங்க 2 பேருக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இந்த 5 minutes வீடியோ சீரீஸை பார்த்து உங்களோட ஆதரவு கொடுங்க. ரொம்ப நன்றி. வணக்கம்.